Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம carrot beans poriyal எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷத்திலேயே பண்ணிடலாம். இதுக்காக நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டும் 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸையும் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே பீன்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நாம எந்த வெஜிடபிள் செய்யறதா இருந்தாலும் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க. நாம கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணோம்னா நமக்கு அதில் உள்ள சத்துக்கள்லாம் முழுமையா கிடைக்காது. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது 3 டீஸ்பூன் அளவு. எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இது லேசாக செவந்த உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகா வந்துட்டு நான் நீளமாக கட் பண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பொடிசாக கட் பண்ணி போட்டோம்னா அதுவும் பார்க்குறதுக்கு பீன்ஸ் மாதிரியே இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இப்படி நீங்கள் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயை சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 2 நிமிஷமாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ முதல்ல இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்துட்டு பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் கூட அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்காக இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லைங்க, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொரியலுக்கெல்லாம் வந்துட்டு காய் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்தா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு முக்கால் பதம் வெந்தாலே போதுங்க. அப்போ தான் வந்துட்டு பொரியலும் டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு வந்து சத்துக்களும் நல்லா கிடைக்கும். இதை ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 7 அல்லது 8 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு வாட்டி மூடி திறந்து பார்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து கையில் எடுத்து தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் வந்து பாதி தான் குக் ஆகியிருக்கு, தண்ணியும் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா கரெக்டாக குக் ஆகிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் ஹீட்டில் வச்சுருக்கக்கூடாது. இந்த ஹீட்லேயே இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சத்தான கேரட் பீன்ஸ் பொரியல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.